ध्यानयोगः। श्रीभगवानुवाच अनाश्रितकर्मफलं कार्यं कर्म करोति यः स सन्न्यासी च योगी च न निरग्निर्न चाक्रियः यं सन्न्यासमिति प्राहुः योगं तं विद्धि पाण्डव न ह्यसन्न्यस्तसङ्कल्पः योगी भवति कश्चन आरुरुक्षोर्मुनेर्योगं कर्मकारणमुच्यते योगारूढस्य तस्यैव शमः कारणमुच्यते यदा हीनेन्द्रियार्थेषु न कर्मणस्वनुसज्जते सर्वसंकल्पसन्न्यासी योगारूढस्तदोच्यते. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதன் மூலமாக சமஸ்த மனித குலத்திற்கும் எல்லா காலத்திற்கும் உரிய நிம்மதிக்கான வழியை உபதேசம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தோம். தொடங்கும்போது பகவான் பண்டிதாக ந அனுசோச்சந்தின்னு தொடங்கினார். அறிவாளி கவலைப்பட மாட்டான். எப்படிப்பட்ட அறிவாளி கவலைப்பட மாட்டான்? தன்னை பற்றிய அறிவை உணர்ந்த, தான் யார் என்பதை உணர்ந்த அறிவாளி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு தான் பகவான் தொடங்குறார். தொடங்கிட்டு நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம் நான் யாருங்கிறத தான் முதல்ல அவர் தொடங்குறார். தொடங்கும் போதே அந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை புரிய வைக்கிறார். இந்த உடலுக்கு வேறாக ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது என்றைக்கும் அழியாததாக இருக்கின்றது, நித்தியமாக இருக்கின்றது, அது எதனாலும் எந்த துன்பத்தாலும் ஸ்பர்சிக்கப்படாததாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவனுடைய லட்சணத்தை சொல்லிட்டு அனாத்மாவோட லட்சணத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமாக அபாயினக அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இப்போ உடல் மனம் புத்தி அவை எல்லாமே அனாத்மாவை சேர்ந்தது, ஆத்மாவிற்கு வேறானது. அந்த அனாத்மாவானது எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பது, அது மாற்றத்திற்கு உட்பட்டது. உடல் மனம் புத்தி உறவுகள் உலகம் அனைத்தும் மாறிக்கொண்டே இருப்பது, மாற்றங்களுக்கு உட்பட்டது. அவைகளில் இருந்து மாறாத இன்பம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆத்மாவே ஆனந்த ஸ்வரூபம். உண்மையில் நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன். ஆனால் நான் என்னை உடலாகவும் மனதாகவும் நினச்சிக்கிட்டு அந்த உடல் மனதிற்குரிய ஏற்படுகின்ற துன்பத்தை எல்லாம் என்னுடையதாக நான் நினைத்து கொள்கின்றேன் அப்படின்னு ரொம்ப மேலான அந்த ஆத்ம தத்துவத்தை முதல்ல ஹையஸ்ட் உபனிஷத், சர்வ உபனிஷத்துகளின் சாரத்தை, ஞான யோகத்தை பகவான் புளிஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? அந்த கர்மயோகத்தை, இது புரியறதுக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை உபதேசம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். 2 சாதனைகள் இருக்குது, கர்மயோகம் ஞான யோகம். கர்மயோகம் பண்ணினாத்தான் ஞான யோகத்துக்கு நம்ம போக முடியும். கர்மயோகத்தால் மோட்சம் கிடையாது, ஞான யோகத்தால் மட்டும்தான் மோட்சம். 3 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மயோகம் பண்ணாதான் ஞான யோகத்துக்கு போக முடியும், கர்மயோகத்தால் மோட்சம் கிடையாது, ஞான யோகத்தினால் மட்டும்தான் மோட்சம். அப்போ நமக்கு ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை 3வது அத்தியாயத்தில் விளக்கமாக சொன்னார். கர்மயோகம்னா என்ன, எப்படி நம்மளுடைய கடமைகளை நம்ம எங்கேயும் இங்கே விட்டுட்டு எங்கேயுமே போக தேவையில்லை, இருக்கிற இடத்துலையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளில் அந்த பாவனையை மட்டும் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கடமைகளை பலனில் பற்றி எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ செஞ்சுக்கிட்டே வா. வெற்றியோ தோல்வியோ அதை என்ன பண்ணுற, நீ ஈஸ்வர பிரசாதமாக நீ எடுத்துக்கோ. பகவான் சில நேரம் என்ன பண்ணலாம், லௌகிகமாக சில நேரம் வெற்றி கிடைக்கலாம், சில நேரம் தோல்வி கிடைக்கலாம். 2யுமே சமமாக எடுத்துக்கோ அப்படிங்கிற. ஏன்னா நம்ம கர்மயோகமாக பலனில் பற்று இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தர்மமாக ஒரு காரியம் பண்ணும்போது பல நேரம் பார்க்கலாம், நம்ம தர்மமாக தான் நான் இருக்கனே, ஆனால் எனக்கு ஏன் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. பல நேரங்களில் நம்ம கேட்போம். ஏன்னா தர்மத்தை அதர்மத்தையும் தான் பகவான் சேர்த்து வைப்பார்.
இப்போ நமக்கு அந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும், அக்கிரமம் பண்ணுறவெல்லாம் நல்லா இருக்கா, நம்ம தர்மமாக இருக்கோம், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டே இருக்கேன். இப்போ சாஸ்திரத்தில் வெற்றி தோல்விங்கிறது நம்மளுடைய புற வெற்றி தோல்வியை மட்டும் சாஸ்திரம் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ நம்ம கர்மயோகமாக தர்மமான நம்ம பண்ணும்போது, விவகாரத்தில் நம்ம தர்மமாக இருக்கும்போது லௌகிகமாக நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அது நமக்கு நம்மளுடைய தர்ம அனுஷ்டானத்துக்கு ஒரு புண்ணியம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது காலப்போக்கில் என்ன பண்ணுன்னா நமக்கு மேலான ஞான யோகத்துக்கு நம்மை போக வைக்கிறதுக்குரிய ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். பார்க்குறோம், நம்ம மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமேன்னு எழுதுகிறார் தாய்மானவர். நம்ம முறையாக நமக்கு கர்மகாண்டத்தில் முதல்ல நம்ம இறைவனை நம்பி தான் நம்ம காரியம் பண்ணிகிட்ருக்கோம். இறைவனை சரணாகதி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா காரியங்களும் பண்ணுறோம். ஆனால் நம்ம இவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போகிறோமே, இவ்வளோ காரியம் பண்ணுறோமே, இருந்தாலும் நமக்கே கஷ்டம் வருது அப்படின்னு ஒரு நேரம் நம்ம யோசிக்க வைக்கும் நம்ம தர்ம அனுஷ்டானங்களும் இந்த கர்மயோகமும். நம்ம கர்மயோகம் அப்படிங்கிறது ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. காரியம் பண்ணும்போது சுயநலம் இல்லாமல் நம்ம காரியத்தை பண்ணுறோம். அதனுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஈஸ்வருடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். இது நமக்கு முக்கியம். ஏன்னா கர்மயோகம்ங்கிறது நமக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு கண்டிப்பாக இந்த பாவனையை நம்ம மாற்ற வைக்கின்றோம். கர்மயோகம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இப்போ நமக்கு மனதில் ஒரு அமைதி வர தொடங்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் இல்லை, குறையுது அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது, நமக்கு ஏமாற்றங்கள் குறைய தொடங்கி. இப்போ எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இல்லாத மனது தான் சலனம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மனதினால் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஞான யோகத்தை கிரகிக்க முடியும். அதனால நமக்கு கர்மயோகம்ங்கிறது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குதுன்னு பார்த்தோம். கர்மயோகம் ஞான யோகம் சாய்ஸே கிடையாது. உனக்கு ஞானம் புரியலைன்னா போ கர்மயோகத்தில் போய் பண்ணு, உனக்கு ஞானம் பிரயோஜனம் கிடைக்கலையா திரும்ப கர்மயோகத்தில் போய் பண்ணு. உனக்கு அங்கே ஏதோ உனக்கு பேத புத்தி ரொம்ப இருக்குது, உன்னுடைய ராகத்வேஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உன்னுடைய விருப்பு வெறுப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நமக்கு சாய்ஸே கிடையாது. கர்மயோகம் கண்டிப்பாக தேவை, ஞான யோகம் கண்டிப்பாக தேவை. கர்மயோகம் கண்டிப்பாக மனப்பக்குவத்திற்காக தேவை, ஞான யோகம் கண்டிப்பாக மோட்சத்திற்காக தேவை, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு தேவை. இப்போ 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குதுன்னு பார்த்தோம், இல்லறம் துறவரம். இப்போ இதில் என்ன கிடையாது, நமக்கு சாய்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம், நமக்கு இல்லறத்தில் வேணாலும் இருந்துக்கலாம், துறவரத்தில் வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் பகவான் எச்சரிக்கை பண்ணுறாரு, நீ பக்குவம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நீ துறவரத்துக்குள்ளே போக முடியாது. மெஜாரிட்டி பீப்புளுக்கு இல்லறந்தான் சரி. 2 வேறு வேறு தர்ம அனுஷ்டானங்களாக இருந்தால் கூட 2 பேருக்குமே மோட்சத்தில் அதிகாரம் இருக்குங்கிறத பகவான் தெளிவாக சொல்லிடுறார். நீ வீட்டை விட்டுட்டு போய் தான் உனக்கு மோட்சம்ங்கிறது கிடையவே கிடையாது. நீ இருக்கிற இடத்துல இருந்தே உன்னுடைய மனப்பக்குவத்தின் மூலமாக என்ன பண்ணலாம், நீ ஞான யோகத்துக்கு வர முடியும். எந்த ஒரு மோட்சம் துறவிகளுக்கு இருக்கோ அதே இது இல்லறத்தார்களுக்கும் இருக்குங்கிறத நல்ல ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லிட்டேன். இப்போ நமக்கு 6வது அத்தியாயத்தில் இந்த ஞானம், இப்போ நமக்கு கொஞ்சம் நிறையா ஞான யோகத்தை பற்றிலாம் சொன்னார் பகவான். நிறையா நீங்கள் ஆழமாக ஒர்க் பண்ணுறவங்கன்னா தெரியும். எப்படி பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பார்த்தோம், இது பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஞானி எப்படிலாம் இருப்பார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே, அவர் எப்போ எல்லா இடத்துலையும் பிரம்மத்தையே தரிசிக்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஞானம் நமக்கு புரிஞ்சாலும் நமக்கு மனசில் பிடிபட மாட்டேங்குது, அது நமக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த தியானத்தை பற்றி சொல்கிறேன். தியான யோகத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த தியானம்ங்கிறது நமக்கு பதஞ்சலி சொன்ன அந்த தியானத்தை, அந்த அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட அந்த தியானம் கிடையாது. பகவான் இப்போ சொல்கிறது அதை நிறைய பயன்படுத்திக்கிறோம். சமாதி அபியாச ரூபமாக அவர் சொல்லலை. நமக்கு இதை நிதித்தியாசன பரமாத்தான் நமக்கு இதை நம்ம எடுத்துருக்கோம். நமக்கு விஷயம் நமக்கு என்னென்னா, இந்த ஆத்ம தியானம் எப்படி நமக்கு படித்த விஷயத்தை எப்படி நமக்கு ஆழ் மனசில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு தொடங்கியிருக்கார். முதல்ல எடுத்தோடனே 2 ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோன்னா, பகவான் நமக்கு அதுக்குரிய அந்த பகிரங்க சாதனம் நமக்கு சாமான்யமாக இப்போ நமக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரும்ப திரும்ப சொல்லிடுவோம். 1/4 மணி நேரம் தியானம் பண்ணணும்னா 23.75 மணி நேரம் உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதை தான் நீ தியான சமயத்தில் உட்கார்ந்தா உன்னுடைய மனசுலேருந்து வெளிவரும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். முதல் ஸ்லோகத்திலேயே கர்ம யோகத்தை ஸ்துதி பண்ணார், 2வதுல கர்ம யோகியை ஸ்துதி பண்ணார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்ப நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டதாக இருக்கக்கூடாது.
இப்போ விருப்பு வெறுப்புகள் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது. இந்த படித்த விஷயத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம ஆத்ம லட்சணம் நிறைய படிச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம மயம் ஆக்கணும். நம்ம உடம்புன்னே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த நம்ம உடம்புன்னு நினச்சிட்டோம்னால என்ன ஆயிடுது, நம்ம இதனால் உடம்புனால் வந்த உறவுகள் நமக்கு சத்தியமாயிடுது. அந்த உறவுகளால் என்ன வந்துடுது, சிக்கல் வந்துடுது. இப்போ இது நமக்கு மாற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளுடைய மனம் நமக்கு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணும். அதுக்காக தான் தியானத்தை சொல்கிறேன். இப்போ நமக்கு பகிரங்க சாதனங்கும் போது நமக்கு சாமானியமாக இருக்க வேண்டிய 24/7 நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி சாப்பாடுக்கு முக்கியமோ அது மாதிரி உடம்புக்கு எப்படி ஆகாரம் கொடுக்குறோமோ அது மாதிரி நமக்கு மனதுக்கு கொடுக்கின்ற ஆகாரம் மிக மிக முக்கியமானது. அப்போ நமக்கு விவகாரம் பண்ணும்போது நம்ம மனசாந்தியோடு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ உன்னுடைய பாவனையவே மாற்றிக்கோ அப்படிங்கிற. என்ன காரியம் பண்ணினாலும் நீ கர்மயோகமாக பண்ணு. இறைவனுக்காக பண்ணுறேன், எல்லாரையும் இறைவனாக பார்க்குறேன், என்ன கிடைச்சாலும் இறைவனோட பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுது, நமக்கு எதிர்பார்ப்புகளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வர தொடங்குது. அப்போ மன அமைதி உண்டாகின்றது. இதுதான் நான் பார்த்தோம், பகிரங்க சாதனம் முக்கியமான சாதனம். இப்போ அடுத்து 3வது ஸ்லோகத்தில் எவ்வளோ நாளைக்கு இந்த கர்மயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி கேட்டு அதை நான் பார்த்துட்டு இருந்தோம். 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே, யோகா ரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சியத்தே. கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன கிடையாது, நமக்கு மோட்சம் கிடைக்காது. நான் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் நான் நல்ல காரியம்தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் ஒரு நிறைவு வராது. ஒரு பாயிண்டில் என்ன ஆகும், நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த பூர்ணத்துவம் வராது. இப்போ மன தூய்மைக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கர்மயோகம் சாதனமாகின்றது. மனப்பக்குவம் அடைய விரும்புபவர்களுக்கு, மனம் பக்குவம் அடைந்து விட்டவனுக்கு கர்மத்தை விடுவது சாதனமாகின்றதுன்னு பார்க்கணும். அவன் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அப்புறம் கிளாஸுக்கு ஒழுங்காக ரெகுலராக என்ன பண்ணணும், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஏற்கனவே அதை பற்றிலாம் சொல்லிட்டார் பகவான். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. ஒரு குரு கிட்ட போய் முறையாக என்ன பண்ணணும், நம்ம ஸ்ரவண மனனம் பண்ணணும். ஏன்னா நமக்கு இதனாலேயே எதனால் மோட்சம் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் சொல்கிற நமக்கு படந்து சாஸ்திராணி குருத்தே கங்கா சாகர கமனம் ரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன முக்தி ந பஜதி ஜென்மசத்தேனன்னு பஜகோவிந்தத்தில் சொல்கிறார். குருத்தே கங்கா சாகர கமனம், நீ பாத யாத்திரையா, நீ தீர்த்த யாத்திரையா, நீ கங்கை வரைக்கும் போகிற. விரத பரிபாலனம், நிறைய விரதமெல்லாம் இருக்கு. குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம், நிறைய தானம் பண்ணுற. அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன முக்தி ந பஜதி ஜென்மசத்தேன. இப்போ இந்த மாதிரிலாம் கோயிலாக போகிறோம், தீர்த்த யாத்திரைகள் பண்ணுறோம், நிறைய என்ன பண்ணுறோம், விரதங்கள் இருக்கோம், அனுஷ்டாங்கனங்கள் இருக்கோம். இதெல்லாம் பண்ணதுனால உனக்கு மோட்சம் வராது அப்படிங்கிற. மோட்சம்னா என்னது, பூர்ணமான மனநிறைவு. எப்போ பூர்ணமான மனநிறைவு, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் நாம் பூர்ணமான மனநிறைவோடு இருப்பதாக நம்ம மோட்சம்னு சொல்கிறோம். நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்திருக்காத தன்மை, மாறுகின்ற பொருள்களில் மாறாத இன்பத்தை புரிந்து கொள்வது. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறோம், இந்த கர்மயோகத்தில் இருந்து ஞான யோகத்துக்கு ஆகணும்னு அத்தம் போன கிளாஸில் பார்த்தோம். எப்படி ஒரு குழந்தை 10 மாதம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், வயிற்றில் தான் இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் இருந்தால் டேஞ்சர். ஒரு பெரிய ஒரு மரம் வச்சுருக்கோம், அதை கொஞ்ச நாள் தொட்டியில் வச்சுருக்கோம், அப்புறம் தொட்டியிலேருந்து என்ன பண்ணுறோம், வளர்க்குறாங்க, சின்ன இதில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதிலே வச்சுருந்தா என்ன ஆகும், அதுக்கு வளராது, வளர்ச்சி இருக்காது. அது என்ன பண்ணும், ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் அதை வச்சா தான் அது என்ன பண்ணும், அதற்கு வளர்ச்சி இருக்கும், முழுமையாக வளர்ச்சி அடையும். அதுபோல் கர்மயோகத்தினால நமக்கு மனப்பக்குவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக கர்மயோகத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், கர்மயோகத்துக்குரிய டைமை குறைச்சிட்டு கண்டிப்பாக ஞான யோகத்துக்கு டைம் கொடுக்க தொடங்கணும். சாஸ்திர பட்டனம் விடாமல் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், இதை படிக்க தொடங்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து 4வதுல ஒரு கேள்வி. இப்போ எனக்கு தகுதி வந்துருச்சா, நான் இனிமேல் கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு வரலாமா, கேள்வி வரும் இல்லையா. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, கர்மயோகத்தில் இருக்கேனா ஞான யோகமா, நான் 7ஆப்பில் இருக்கேனா 8ஆப்பில் இருக்கேனா, என்ன பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு, யதாஹி ந இந்திரிய அர்த்தேஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடக ததா உச்சியதே. உனக்கு கிளாஸ்க்கு வரணும், எப்படா கிளாஸ்க்கு வரும்
அப்படின்னு உனக்கு மனசில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா வந்து உனக்கு ஞான யோகத்துக்கு யோகியதை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ யோகியதை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஞான யோகத்துக்கு வந்துட்டோம். எப்படா கிளாஸ் வரும், கிளாஸில் என்ன கேட்டாங்க, என்ன கிளாஸில் போட்டுட்டாங்களான்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி நம்ம மனம் வந்து புற விஷயங்களில் போகாமல் இங்கே போவோமா அங்கே போகமா ஊர் சுற்றி பார்ப்போமா பிள்ளைய வர்றாங்க அதெல்லாம் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம மனசு எதை தேடுது, அதிகமாக எதில் நமக்கு ஆர்வம் இருக்குது, இந்திரிய விஷயங்களில் இருக்கா. முதல்ல சினிமா போயிருப்போம், அப்புறம் கோயில் போயிருப்போம், அப்புறம் என்ன கிளாஸ்க்கு வரணும்னு ஆசை வரும். எப்படா கிளாஸ் வரும் அப்படின்னு, இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த கிளாஸு, இதில் என்ன ஆர்வம் வர தொடங்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ உனக்கு நீ புரிஞ்சிக்கலாம், உனக்கு தகுதி வந்துருச்சு. இப்போ எட்டாப்பில் போய் உட்காந்ததுக்கப்புறம் எட்டாப் பாடம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எட்டாப் போனோடனே டெஸ்ட் வச்சு தானே எடுப்பாங்க. சில இதெல்லாம் போன உடனே நமக்கு எந்த கிளாஸில் போடணுங்கிற டெஸ்ட்டு வைப்பாங்க, எவ்வளோ தூரம் நமக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னு. இப்போ அந்த கிளாஸ்க்கு வந்தோடனே பொழுதுபோக்குக்கு வந்து கேட்குறாங்களா, இதுலேயும் நிறையா இருக்கும். கிளாஸ்க்கு வர்றதுக்கும் ஆர்வமாக வருவாங்க, பொழுதுபோக்குக்கு கேட்குறாங்களா, கேட்டுட்டு போனதுக்கப்புறம் அது திரும்ப கேட்குறோமா, ஓடி வந்து கேட்டுறோம், அதுக்கப்புறம் திரும்ப போய் அதை கேட்குறோமா, அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆர்வம் வர தொடங்கும். யதாகி ந இந்திரிய அர்த்தேஷு ந கர்மசு, இதை பண்ணலாமா இந்த கர்மம் பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இல்லாமல் இதில் நமக்கு ஆர்வம் வந்துருச்சு. சர்வ சங்கல்ப சந்நியாசி, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, போதும் எல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு மோட்சம்தான் வேணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, எதுலேயுமே நிம்மதி இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சு போச்சு, எல்லா நிம்மதியும் வந்து வந்து போகிற நிம்மதியாக தான் இருக்குது, எனக்கு பூர்ண நிம்மதி வேணும், மோட்சம்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு சர்வ சங்கல்ப சந்நியாசி. மனசு வேறு எதுலேயுமே நோங்கலை, எனக்கு இதுதான் மார்க்கம்னு எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது, நான் இனிமேல் எனக்கு இதுதான் எனக்கு பாதைங்கிறத நன்றாக புரிஞ்சிருச்சு. உனக்கு இதில் ஒரு தீவிரமான ஒரு தேடல் வந்துருச்சு. பார்க்குறோம், காதறிந்த ஊசியும் வாராதுக்கான்னு கடை வலிக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ண டொப்பு போட்டு, நம்மளும் எத்தனை தடவை அதை கேட்குறோம், எவ்வளவு நாள் அதை கேட்டிருக்கோம், நமக்கு அந்த வைராகியம் வந்திருக்கா நமக்கு. அந்தளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு வைராகியம் யாருக்கு, சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூடக ததா உச்சியத்தே. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு மாற்றம், விஷய சுகத்திலிருந்து எனக்கு ஆத்ம சுகம் வேணும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு தேடல் வருது. வந்துட்டா நீ இதற்கு தகுதியானவன் என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகிரங்க சாதனத்தில் கர்மயோகம் சொன்னார். இன்னொன்று நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு சாதனை என்னென்னா நம்மளுடைய முயற்சி, விடாமுயற்சி வேணுங்கிறத அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். 5வது ஸ்லோகம், உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. இப்போ நமக்கு மன தூய்மை இருந்தால் தான் நமக்கு இந்த தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். கர்மயோகம் பண்ணால் தான் உனக்கு மன தூய்மை அடையும், மன தூய்மை இருந்தால் தான் இந்த தியானம் பண்ண முடியும். அப்போது ஒரு கேள்வி கேட்கலாம், பகவானே நீயே அதை கொடுத்துடலாமே மன தூய்மையை, மன தூய்மை தான் வந்து தியானத்துக்குதுன்னா அவர் நோ 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 நோ, இது வந்து நீ தான் ஒர்க் பண்ணி ஆகணும், என்னால் என்ன பண்ண முடியாது. நமக்கு ஃப்ரீ வில், நம்ம சுய முயற்சி தேவை. ஏற்கனவே பார்த்தோம், எல்லாருக்கும் மோட்சம் நீயே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்ல, யார் மோட்சத்தை கேட்குறா, நான் யார் யார் என்ன கேட்குறாங்களோ நான் அதை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் யாரும் கேட்குறதில்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விசா கிடைக்குமா, எனக்கு பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு பிள்ளை வேணும், குட்டி வேணும், கல்யாணம் ஆகணும், என்ன பண்ணுறாங்க, இதை தான் கேட்குறாங்க, மோட்சத்தை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே பகவான் அவரே என்ன பண்ணிட மாட்டார், இந்த
மன தூய்மையை அவரே கொடுக்க மாட்டார், நம்ம தான் ஒர்க் பண்ணணும். பார்க்குறோம் விஸ்வரூப தரிசனத்தில் பார்க்குறோம், அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு விஸ்வரூபத்தை எனக்கு உன்னை பற்றி தெரியணும்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமா காட்டி கொடுக்குறாரு, எல்லாம் நான் தான் அப்படின்னு காட்டிட்டு என்ன பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் அந்த அந்த திவ்ய சக்ஷுவை பிடிக்க வச்சுக்கிறார். இது நீயா ஒர்க் பண்ணி தான் இதை நீயே அடையணும். அந்த விஸ்வரூப தரிசனம்னா என்ன, ராகத்வேஷம் இல்லாத பார்வை, எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பது. இறைவனால் கொடுக்க முடியும், ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார், நமக்கு கொடுத்துட்டா நம்ம உண்மையிலேயே நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் தான் அந்த திருஷ்டி கிடைக்கும். அதுபோல் மன தூய்மைங்கிறது நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அதான் சொல்கிறார். இப்போ இதில் உனக்கு நீயே நண்பன் நீயே பகைவன்கிறத சொல்ல போகிறார். இப்போ நம்மளுடைய இதில் சுய முயற்சிக்கு ரொம்ப நம்ம கொடுப்போம். முக்கியமாக நமக்கு புருஷார்த்தத்தினால தான் மோட்சம். இப்போ மோட்சம் எதனாலன்னு நமக்கு ஒரு கேள்வி வரணும். இறைவனாக பார்த்து மோட்சம் கொடுத்துருவாரா, இல்லாட்டி நம்ம அதுக்கு வேலை பார்க்கணுமா? நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் நீ முயற்சி தான் பண்ணணும். உன்னுடைய முயற்சி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இறைவனுடைய காற்று அருள் காற்று எப்போ வீசிக்கொண்டே இருக்கின்றது, நீ உன்னுடைய பாயை அவிழ்த்து விடும்பர். இப்போ எவ்வளவு தூரம் நமக்கு முயற்சி இருக்கோ அவ்வளோ தூரம் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு மோட்சங்கிறது இறைவனுடைய அனுகிரகத்தால் வருவது மட்டுமல்ல, நம்மளுடைய முயற்சி இருந்துச்சுன்னா அவர் சொல்ல போகிறாரு, நான் கை தூக்கி விடுறேன் பார். இப்போ நம்ம ஒருத்தர் கை தூக்கி விடணும், இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம், கை தூக்கி விடணும்னா நம்மளும் முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை தூக்கி விடால நம்ம பிடிச்சி இழுத்து போட்டக்கூடாது. அப்போ நம்மளுடைய முயற்சியும் தேவை, பகவானுடைய அருளும் தேவை. உத்தரே ஆத்மனா ஆத்மானம், நீயே உன்னை காப்பாற்றிக்கொள். ஆத்மானம் ஆத்மனா, உன்னை நீயே. ந ஆத்மானம் அவசாதையே, சம்சார சாகரத்திலிருந்து உன்னுடைய முயற்சியால் தான் உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதுக்காக என்ன பண்ணாத, ந ஆத்மானம் அவசாதையே, நீ அதுக்கப்புறம் நீ தான். ஏன்னா இந்த தியானம் பண்ண உட்காரும்போது தான் தெரியும், யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, நம்ம தான் அந்த தியானம் பண்ணி ஆகணும். மற்றதுக்கு கூட எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே நம்ம மட்டும் தனியாக இருக்கோம். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே குரு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட முயற்சி. இப்போ நீச்சல் அடிக்கிறோம், நீச்சல் அடிக்கும்போது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, கையை கால ஆட்டு ஆட்டு, இப்படி ஆட்டு அப்படி ஆட்டுமாங்க. ஆட்ட வேண்டியது யாரை நீந்துறவங்க தான் என்ன பண்ணி ஆகணும். அது மாதிரி இப்போ நமக்கு பசிக்குது, யார் சாப்பிட்டாகணும், அவரவர் பசிக்கு அவரவர் தான் சாப்பிட்டாகணும். தூக்கம் வருதுன்னா என்ன பண்ண முடியும், அவரவர் தான் தூங்கணும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ தியானத்தில் உட்காரோம், இந்த மோட்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதனால தான் புருஷார்த்தம்னு சொல்கிறோம். நம்மளுடைய சுய முயற்சியால் அடையப்படுவது. ஆத்மைவகி ஆத்மனோ பந்துகு, ஆத்மைவ ரிப்பு ஆத்மனக. பந்துனா நண்பன், ரிப்புனா பகைவன். உனக்கு நீயே நண்பனாக இருக்கின்றாய், உனக்கு நீயே பகைவனாக இருக்கின்றாய். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், விதியா மதியா அப்படின்னு கேள்வி வரலாம். நிறையா விதிப்படி தான் நடக்கும்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்மளுடைய முயற்சி எங்கே இருக்குது? நமக்கு இதில் நம்ம சாஸ்திரத்தில் நம்ம பிராரப்தம்னு சில இது படிக்கிறோம். நம்ம பிராரப்தத்தை மாற்றலாமா மாற்ற முடியாதா ஒரு டவுட் வரும் நமக்கு. நமக்கு அதை ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம்னு பிரிக்கிறோம். சில பிராரப்தங்கள் என்ன பண்ணும், சில நேரம் நமக்கு அனுபவிச்சு தான் தீரணும்னு இருக்கும், சில இதை முயற்சியால் மாற்றலாங்கிறது இருக்கும். இது நமக்கு அந்த நிர்ணயங்கள் கிடையாது. ஆனால் நீ முயற்சி பண்ணுற, எவ்வளோக்கு எவ்வளோ நீ முயற்சி பண்ணினா உன்னுடைய பிராரப்தத்தினால் உனக்கு துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்தினால் நீ பாதிக்கப்படாமல் இருக்கு. இப்போ துன்பம் வரணுங்கிறது உன்னுடைய பிராரப்தமாக இருக்கலாம், ஆனால் அது உனக்கு அது ஒரு செருப்பாக நீ உன்னுடைய முயற்சி உன்னை அதை காப்பாற்றும். படிக்கணும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி மெய்வர்த்த கூலிது. இப்போ நமக்கு அந்த விதிங்கிறதே நம்ம இது திருக்குறளில் ஃபுல்லாக எழுதியிருக்காரு. ஊழ்னு ஒரு அதிகாரம் தனியாகவே வச்சுருக்காருன்னு பார்க்குறோம். ஆனால் ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு எழுதியிருக்காரு. நமக்கு அதையும் மாற்றவும் முடியும்.
நமக்கு இது முயற்சியினால் மட்டும்தான் அடையப்படுகின்றது. நமக்கு சுய முயற்சி கண்டிப்பாக தேவை. உத்தரே ஆத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை மறக்கவே கூடாது. இந்த பிறவியினுடைய பெருமை நமக்கு மறக்கவே கூடாது. நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முயற்சியினால் தான் என்ன பண்ண முடியும், இந்த பிறவியிலிருந்து சூழல்லேருந்து விடுபட முடியும். அப்படி இல்லாட்டி அடுத்து என்ன பிறவின்னு தெரியாது, அதுலேயும் என்னென்ன கஷ்டமெல்லாம் வரும்னு தெரியாது. இப்போ இதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிறவியை நாம் இதை பயன்படுத்த வேண்டும். யார் அதை நல்லா நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே பகை. இந்த வேதம் இது ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா முதல் ஸ்டெப் என்னென்னா, என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தாங்கிறத, என் கஷ்டத்துக்கு காரணம் வேறு யாரோ அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆன்மீகத்துக்கு வெளியே தான் நிற்கிறோன்னு அர்த்தம். இன்னும் நமக்கு உள்ளுக்குள்ளே வரலன்னு. நம்ம ஆன்மீகத்துக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நான் தான். கஷ்டத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவர யாரால் முடியும், நம்மளால் தான் முடியும். ஏன்னா நம்ம இங்கே இதில் யாரையும் மாற்ற போகிறது கிடையாது, நம்முடைய அறிவில் தான் மாற்றத்தை கொண்டு வர போகின்றோம். அப்போ நீயே நண்பன் நீயே பகைவன். அப்போ வெற்றியும் தோல்வியும் உன் கையில் இருக்கின்றது. நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கின்றது. இது ஆன்மீகத்திற்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, லௌகீகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இது நமக்கு பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே இது முக்கியமான பாடம். நம் வாழ்க்கை நம் கையில். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், கராகிரே வசத்தே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாத்தே கரதர்ஷனம். காலையில் எந்திரிச்சோடனே கையை பார்க்கணுங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. கையை தேய்ச்சி கையை பார்க்கணும். கையில் லக்ஷ்மி இருக்கா, கையில் சரஸ்வதி இருக்கா, கையில் கௌரி இருக்கா, பார்வதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறது. ஓங்காரம்னு சொல்லுவாங்க. அதை லக்ஷ்மியையும் பார்வதியையும் சரஸ்வதியையும் சம்பாதிக்கிறது உன் கையில் இருக்குது அப்படின்னு. நம்ம அதை ஒரு தெய்வமாக நம்ம நினைக்கிறோம். உன்னுடைய முயற்சியில் இருக்கின்றது. உன் கையில் தான் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இருக்கா அப்படின்னா உன்னுடைய முயற்சியில் அவைகள் இருக்கின்றது. இப்போ உத்தரே ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையே, ஆத்மைவகி ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுகு ஆத்மனக. இப்போ நமக்கு முயற்சி அதிகமாக தேவை. அடுத்ததுலேயும் அதே தான் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாரு. 6வது, பந்துராத்மா மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத்வாத்மைவ சத்ருவத். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத்வாத்மைவ சத்ருவத். 5வதுல சொல்லிட்டாரு, உனக்கு நீயே நண்பன் உனக்கு நீயே பகைவன் அப்படின்ட்டு. இப்போ இதில் எப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவனாக இருந்தால் எனக்கு நண்பனாவேன், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தால் எனக்கு பகைவனாவேங்கிறத விளக்கமாக சொல்கிறார். நான் எப்படி இருந்தால் என் வாழ்க்கை முன்னேறும், எப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை கீழே போயிடும், நாசமாக போயிடும். இந்த பிறவி எப்போ நமக்கு முழுமையடையும். பந்துகு ஆத்மா மனஸ்தஸ்ய ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதஹ. ஏன எவனால், ஆத்மைவ ஆத்மனா ஜிதஹ. ஜிதஹனா கட்டுப்படுத்துவது. யார் ஒருவன், எந்த ஜீவாத்மாவானவன், ஆத்மான அந்த இடத்துல ஜீவாத்மா, எந்த ஜீவனானவன் தன்னுடைய உடலையும் மனதையும் தன் வசத்தில் வைத்திருக்கின்றானோ அவனுக்கு அவனே நண்பனாகின்றான். நம்மளுடைய உடம்பும் மனதும் இந்திரியங்கள் எல்லாமே நம் வசத்தில் இருந்தால் நமக்கு நானே நண்பன். யாருக்கு? அடுத்ததில் சொல்கிறாரு, அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேது ஆத்மைவ சத்ருவது. அனாத்மனஸ்துனா இங்கே புலன்களை வெற்றி பெறாத ஒருத்தன், உடல் மனம் புத்தி இந்திரியங்கள் வழியாகவே செல்கின்றவன், அவன் சத்ருவத்து.
வர்த்தத்தை ஆத்மைவ சத்ருவது, அவன் தனக்குத்தானே எதிரியாகின்றான். அவனுடைய வாழ்க்கைக்கு அவனே என்ன ஆகிடுறான்? சத்ருவாகின்றான். அப்படின்னா என்ன அது நமக்கு இப்போ முக்கியமாக பார்த்தோம். நம்ம இந்த பிறவி ரொம்ப முக்கியமான பிறவின்னு பார்த்தோம். ஏன் இந்த பிறவி ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, மனித பிறவியில் மட்டும்தான் நம்மளால் மோட்சத்தை அடைய முடியும். மனித பிறவியில் இருந்து நம்ம மேலான பிறவிக்கும் போக முடியும், கீழான பிறவிக்கும் போக முடியும். மற்ற விலங்கு பிறவிகள் எல்லாம் அது போக ஜென்மான்னு பேர். அது சும்மா கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான். அதால் என்ன பண்ண முடியாதுன்னா, புண்ணியமும் பண்ண முடியாது, பாபமும் பண்ண முடியாது. தேவ சரீரமும் அதே மாதிரி தான். புண்ணியமும் பண்ண முடியாது, பாபமும் பண்ண முடியாது. அங்கே போய் கொஞ்ச நாள் போய் யூஎஸில் போய் வீசா போட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போய் சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீசா முடிஞ்சோடனே வந்து சேர்ந்துருவோம் நம்ம. அவ்வளோதான் அந்த ஹையர் ஜென்மா. அதே மாதிரி கீழான பிறவிகள், மற்ற விலங்கு பிறவிகளும் என்ன கிடையாது, அதில் புண்ணியம் பாவம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மனுஷ பிறவியில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் புண்ணியமும் பண்ண முடியும், பாவமும் பண்ண முடியும். நமக்கு 3 சாய்ஸ் இருக்குது. மனுஷ பிறவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 3 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, அடுத்து கீழான பிறவிக்கு போகலாம், இல்லாட்டி தேவ சரீரம் எடுக்கலாம், 3வது பிறவியே இல்லாமல் ஆக்க முடியும். இது இந்த மனுஷ பிறவியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நமக்கு நம்மளுடைய புருஷார்த்தம் மோட்சமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய புலன் வழியாக, நம்மளுடைய இந்திரிய வழியாக நம்மளுடைய மனம் புத்தியை செலுத்த விடாமல் இந்திரிய நிகிரகம் இருக்கணும். யார் அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானோ அவனுக்கு அவனே நண்பனாகின்றான், அவனுக்கு அவனே பகைவனாகின்றான். நமக்கு புருஷார்த்தத்தில் நமக்கு மோட்சத்துக்கு எடுக்கும்போது நம்ம தியானத்துக்கும் எடுக்கிறோம். யார் ஒருவன் தன் மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றானோ, ஏன்னா இந்த தியானம் பண்ணி ஆகணும். நம்ம ஆத்ம தியானம் பண்ணணும். நன்றாக ஆத்ம தியானம் பண்ணால் தான் என்ன, நான் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டா மட்டும், லேசமாக பரோட்சமாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. நான் ஆத்மாங்கிறது என்ன பண்ணணும், நமக்கு அபரோக்ஷமாக உணரணும். அப்போ அதுக்கு என்ன, இந்த தியானம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த தியானம் பண்ணி நான் அகம் பூர்ணகங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிறவியிலிருந்து விடுபட முடியும். அப்படி இல்லை நான் ஜீவனாக இருக்கேன், நான் உடம்பு மனசாகவே இருக்கேன்னே நினச்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியாது, அந்த புருஷார்த்தத்தை அடைய முடியாது. அப்படிப்பட்ட அந்த தியானத்திற்கு என்ன தேவை, உடல் மனம் புத்தி கண்டிப்பாக நம் வசத்தில் இருக்க வேண்டும். யாருக்கு அப்படி உடல் மனம் புத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவனுக்கு அவனே நண்பனாகின்றான். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, மைண்ட் இஸ் அ பேட் மாஸ்டர், குட் சர்வெண்ட். ஏன்னா நமக்கு மனதினால தான் என்ன பண்ண முடியும், இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது நம் வசத்தில் இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், யாருக்கு தன் உடல் மனம் புத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவருக்கு அந்த மனமே நண்பனாகின்றது. அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத்து ஆத்மைவ சத்ருவது. அப்படி நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா என்னாச்சு, நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துனது மாதிரி, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்திரியங்கள், இந்த கருவிகள், அதெல்லாம் என்னது, நம்ம ஒரு கத்தி வச்சுருக்கோம், கத்தி வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இதை பழம் வெட்டுறோம், எதை பண்ணுறோம், அந்த கத்தி நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லையா? நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா என்னாகும், அது என்னது, அது ஒரு கரணம், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம பயன்படுத்துகிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம கண்ட்ரோல். வண்டி நான் வர்றேன், நான் வண்டியை ஓட்டணும், வண்டி என்ன ஓட்டக்கூடாது, நாய் நம்மளை இழுக்கன்னு சொன்னால அது மாதிரி. அப்போ இந்த புலன்கள் நம்மளுடைய வசத்தில் இருக்கணும். நமக்கு புலன் வழியிலே நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு புருஷார்த்தம் நாசமாயிரும். அப்போ இதுக்கு நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஸோ 2 விஷயம், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் உன்னுடைய சுய முயற்சினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன். அதை மறக்கக்கூடாது. நமக்கு இந்த பெருசாக எழுதி கூட வச்சுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நமக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நம்மக்கிட்ட தான் உனக்கு நீயே பகைவனாகின்றாய், உனக்கு நீயே நண்பனாகின்றாய். அடுத்ததில் இந்த தியானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்ல போகிறேன். சரி, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தியானம் பண்ண போகிறோம், ஆத்மானு புரிஞ்சிருச்சு சொல்கிறாங்க, இதை தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணுனா எனக்கு என்ன கிடைக்கும் அது தெரியணும் இல்லையா? நமக்கு இதனால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? மோட்சம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் புரிய மாட்டேங்குது, புரிஞ்சு புரியாமையுமா இருக்குது.
இப்போ முதல்ல புதுசாக வர்றவங்களுக்கு தெரியணும் மோட்சம்னா என்ன. இப்போ அதை விளக்கமாக சொல்கிறார். இந்த தியானத்தின் பிரயோஜனம், தியானத்தின் பிரயோஜனம்னு சொல்லிட்டாலே நமக்கு தெரியணும் அது ஞானியுடைய லட்சணம். தியானம் பண்ணினவர் எப்படி இருப்பார், ஞானியுடைய லட்சணம்னு சொல்லிடலாம். இதை தியானத்தின் பிரயோஜனமாகவும் சொல்லலாம். 7, 8, 9 இந்த 3 ஸ்லோகத்தில் இந்த தியானம் பண்ணுறதுனால, இந்த ஆத்ம தியானம் என்ன, இன்னும் தியானத்துக்குள்ளே வரல அவர். என்ன தியானம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணுங்கிறதே சொல்லலை. முதல்ல பகிரங்க சாதனை மட்டும் சொன்னார். 24/7 உடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், உனக்கு கர்மைய ராகத்வேஷம் இல்லாத மனமாக இருக்கணும், மனம் புலன் வழி செல்லாததாக இருக்கணும், உன்னுடைய சுய முயற்சி ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா உன்னுடைய முயற்சியால் மட்டும்தான் இதை நீ அடைய முடியும். வேறு யாரோடைய ஹெல்ப்பும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்படி முயற்சி இருந்துச்சுன்னா நீயே உனக்கு நண்பனாகி விடுகின்றாய், முயற்சி இல்லைன்னா நீயே உனக்கு பகைவனாகி விடுகின்றாய். இப்போ அடுத்ததில் இப்போ தியானத்தின் பிரயோஜனம் 7, 8, 9 சொல்ல போகிறேன். இந்த தியானம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும். 7வது ஸ்லோகம். ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयो चितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयो. ஞானி இந்த தியானத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும். ஜிதாத்மானக நன்றாக உடல் மனம் புத்தி நம்முடைய வசத்தில் இருக்கும். ஞானிக்கு உடல் மனம் புத்தி அவருடைய வசத்தில் இருக்கும். நமக்கும் இந்த நன்றாக இந்த தியானம் கைகூடிச்சு அப்படின்னா உடல் மனம் புத்தி நம் வசத்தில் இருக்கும். பிரசாந்தஸ்ய சாந்தம்னா தெரியும் மன அமைதி, பிரசாந்தம்னா நன்றாக மனம் அமைதி அடைந்திருக்கும். அந்த ஞானத்தின் காரணமாக மனதில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சிடும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் போட முடிய மாட்டேங்குது. இந்த 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 முடிச்சிட்டோம், இந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன லைஃப்பில் கமாவாக தான் இருக்குது. அடுத்து என்னது நமக்கு அடுத்த ஒரு பிரச்சனை, ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, நான் ஸ்டாப்பாக கமா போட்டுக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த சாந்தி இருக்கும். எந்த பிரச்சனையும் முடிய போகிறது கிடையாது. என்ன கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் யாருக்கு என்ன பிரச்சனை என்ன பிராரப்தம் வரும் நமக்கு தெரியாது. பகவான் அதுக்கு கேரண்டியே கொடுக்கல. இந்த ஞானம் வந்துட்டால் உனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலை. இந்த பிரச்சனையை எப்படி நீ கையாள போகின்றாய். பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். அப்போ வாழ்க்கையே கேள்விக்குறியாக போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஞானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியக்குறியாக மாறும். பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க போகின்றோம். பிரச்சனைகள் பிரச்சனையாக தெரியாது. ஏன்னா பிரசாந்தம்னு கொடுத்துருக்கு, மன அமைதின்னு கொடுத்துருக்கு. பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து போய் மன அமைதி கிடையாது, பிரச்சனைகளுக்கு நடுவில் மன அமைதி. சாமிச்சி எப்பயுமே சொல்லுவாங்க சைக்ளோன் ஐன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு புயல் இருக்குது, அந்த புயலுக்கு நடுவில் அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த இடம் அமைதியாக இருக்குமா. அதுபோல் ஞானி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றான். எதனால் அப்படின்னா அவன் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறான். துன்பமெல்லாம் யாருக்கு, உடம்புக்கு துன்பம், மனசுக்கு துன்பம். உண்மையில் நான் யார், நான் அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நன்றாக தியானம் பண்ணதுனால பிரச்சனைகளுக்கு நடுவில் அவனால் எப்படி இருக்க முடியும், பிரசாந்தக அமைதி மட்டுமில்ல நன்றாக அமைதியாக இருக்கின்றார். பரமாத்மா சமாஹிதக, சமாஹிதகனா பரமாத்மா சமாஹிதக, அந்த பரமாத்மாவை பற்றிய ஞானம் நன்றாக மனதில் பதியும். இந்த தியானம் பண்ணும்போது இந்த ஞானம் நன்றாக மனதில் உள்வாங்கப்படும். கைவல்ய நவநீதத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே என்ன ஆக முடியும், நம்ம வாழ்க்கை மயமாக மாறணும். படிக்கிறது ஒரு படிக்கிறோம், படிக்கிறது நல்லாக மனப்பாடம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ அந்த நிற்க,
அப்போ அந்த தியானம் பண்ணி நமக்கு மனது நம்மளால் உள்வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இது நம்மளுடைய வாழ்க்கை மயமாக வேதாந்தா பரமாத்மா சாமிஜிட்டு ஒரு வாட்டி நிதித்தியாசனம் பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க லேர்னிங் வேதாந்தா இஸ் டிஃப்ரெண்ட், லிவிங் வேதாந்தா இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாங்க. நம்ம வேதாந்தம் எவ்வளோ படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வேதாந்தம் எவ்வளோ வாழ்கின்றோம் நமக்கு. அப்போ இந்த தியானம் பண்ணுறதுனால என்ன ஆகும்? இந்த படித்த படிப்பு மயமாகும், நம்மளுடைய வாழ்க்கை மயமாகும். வாழ்க்கையில் பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத நம்ம நன்றாகவே அதுக்கு நமக்கு அறிவில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் 2 விஷயம் இருக்குது நமக்கு. அறிவில் எவ்வளவோ படித்து நம்ம புரிஞ்சிக்கிறதுங்கிறது வேற, அது நமக்கு அந்த ஞானம் மனோபலமாக மாறணும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனால் கலங்காததாக. எதனால் கலங்காமல் இருக்கும்? நான் ஆத்மாங்கிறத நன்றாக புரிந்து கொள்வதனால். சமாஹிதக ஷீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமானயோகோ. சமாஹிதக நன்றாக சமபுத்தியோடு இருக்கார் ஒரு ஞானி. எதில்? ஷீத உஷ்ண சுக துக்கேஷு. ஷீத்தம்னா குளிர், உஷ்ணம்னா சூடு. சூட்லையும் குளிர்லையும், சுகத்திலையும் துக்கத்திலையும், மானத்திலையும் அபமானத்திலையும் அவர் சமபுத்தியோடு இருக்கின்றார். இப்போ சீத்த உஷ்ணம்ங்கிறத நம்ம சீதோஷ்ண நிலையில் எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுறோம்? அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருப்பு அப்படி எடுத்துக்கலாம். வீட்டில் சூடான சூழ்நிலைகள் இருக்கலாம், சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கலாம். அதுலேயும் எப்படி இருக்குது? நம்மளுடைய புற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனால் சமமான மனநிலை. நம்ம ராமர் பார்க்குறோம், காட்டுக்கு போகணுன்னாலும் ஓகே, பட்டாபிஷேகம்னாலும் ஓகே. அந்த போல் ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு சமமான மனநிலை. சுக துக்கேஷு, சுகத்திலும் துக்கத்திலும். ஏன்னா அவருக்கு சுகம் வந்தால் தெரியும் கண்டிப்பாக அடுத்து துக்கம் வரப்போகுது, துக்கம் வந்தால் தெரியும் கண்டிப்பாக அடுத்து சுகம் வரப்போகுது. 2மே நிரந்தரம் இல்லை. ஆகமாக அப்பாயினாக. அப்போ சுகம் வந்த உடனே என்னவா இருக்கார்? ரெடியாக இருக்கார், அடுத்து ஏதோ வெடி வரப்போகுது. சுகமாக இருக்கும்போது ப்ரிப்பேர்ட், துக்கமாக இருக்கும்போது ப்ரிப்பேர்ட். இதுவும் நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஏன்னா அனாத்மா இப்படித்தான் இருக்கும். ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிள்ளைக்கு பிரச்சனை. ஒரு உடம்புல கை சரியாக போச்சுன்னா கால் ஏதாவது மக்கர் பண்ணும், கண்ணு மக்கர் பண்ணும். வீட்டில் அது மாதிரி இருக்கேன், மோட்ரு ஓடாது, ஹீட்ரு ஓடாது. ஒன்று என்ன ஆகும்? நமக்கு இப்படித்தான் இருக்கும். சுக துக்கேஷு, அதான் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. ஏன்னா அனாத்மா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஞானம் தெளிவாக இருக்கிறதுனால ப்ரிப்பேர்ட். எந்த கஷ்டத்துக்கும் எப்பவும் ப்ரிப்பேர்ட். என்னென்ன எல்லா கஷ்டம் மித்தியா தான் கடைசியில் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இது எதுவும் நிரந்தரம் அல்ல. சுகம் வந்தால் கண்டிப்பாக துக்கம் வரும், துக்கம் வந்தால் சுகம் வரும். அதனால் எதனாலும் பாதிக்கப்படாத மனநிலையோடு இருக்கின்றார். ஷீத உஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமானயோகோ. புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம்? போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த ஞானி. அந்த ஏன்னா சுகத்தில் நம்ம சந்தோஷப்பட்டோம்னா கண்டிப்பாக துக்கத்தில் கஷ்டப்படுவோம். இப்போ பேலன்ஸ்டாக இருக்கும்போது என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு சமத்துவமான மனநிலை. இந்த தியானம் பண்ணும்போது நான் உடல் மனம் புத்தி அல்ல என்பது நம்மளுடைய ஆழ்மனதில் பதிய தொடங்கும் போது இந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். முதல்ல எடுத்தோடனே ஒரு நமக்கு ஆசை காட்டுறாரு, உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ஒரு இன்ஜினியரிங் படித்தா என்னெல்லாம் கிடைக்கும்னு பிள்ளைய கனவு காங்குது இல்லையா? இவ்வளோ சம்பாதிக்கலாம், அது இங்கே அங்கே போகலாம், இங்கே போகலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு லிஸ்ட் இருக்கிற மாதிரி இப்போ இந்த ஞானம் நமக்கு கிடைச்சா என்ன பிரயோஜனம்? நீ எதுக்கும் துக்கப்பட மாட்ட, எதுக்கும் சந்தோஷமும் பட மாட்ட, எந்த சந்தோஷத்தையும் எதிர்பார்க்க மாட்ட. அதனால உனக்கு எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது. அந்த சமத்துவமான மனநிலை கிடைக்கும். மானத்தினாலும் அப்பமானத்தினாலும் பாதிக்கப்பட மாட்டாய். அந்த ஒரு சமத்துவமான மனநிலை கிடைக்கும். பிரசாந்த ஆத்மா, சுகம் வந்தாலும் துக்கத்தினாலும் பாதிக்கப்படாத ஒரு மன அமைதி கிடைக்கும்.
மேல் மனசில் நமக்கு விக்ஷேபம் இருந்தால் கூட, பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மேல் மனசில் கண்டிப்பாக யாருக்குனாலும் விக்ஷேபம் இருக்கும். ஆனால் ஞானம் இருக்கும்போது ஆழ் மனசில் ஒரு அமைதி இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிற பலன் 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ நமக்கு இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஜிதாத்மனக, உடல் மன புத்தியை அவன் நன்றாக கட்டுப்படுத்தி இருக்கின்றான். பிரசாந்தக, மன அமைதி உடையவனாக இருக்கின்றான். பரமாத்மா சமாஹிதக, அந்த ஞானம் அவனுடைய மனதில் நன்றாக பதிந்திருக்கின்றது. புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதில்லை. சீத உஷ்ண சுகதுக்கேஷு, அவன் என்ன பண்ணுறதில்ல, அவன் பாதிக்கப்படுவதில்லை. மானத்தினாலும் அபமானத்தினாலும் அவன் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றான். என்ன ஆயிடுச்சு? எந்த விதமான புலம்பலும் இல்லை. ஒரு ஞானி, இந்த ஞானம் வந்துட்டால் என்ன பண்ண மாட்டோம்? புலம்ப மாட்டோம். அக்செப்ட் அட்ஜஸ்ட் என்ன பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம யார்கிட்டையும் மாற்றத்தை பிறர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். நம்மளால் என்ன பண்ண முடியும்? யார் கூடனாலும் ஏற்றுக்க முடியும். ஏன்னா புற சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய புற சூழ்நிலைகள் நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. இந்த கர்மயோகத்தின் மூலமாக நம்ம இந்த ஞானத்தினால என்ன பண்ணுறோன்னா, அந்த புற சூழ்நிலைகளை எப்படி கையாள்வதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா யாரும் மாற போகிறது கிடையாது. நம்ம மாற்றிக்க போகிறோம். இதை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது. இப்போ இந்த ஞானத்தினால் நமக்கு இது கிடைக்கின்ற பிரயோஜனம் நான் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹ ஆத்மைவ ரிபுராத்மனஹ பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத்வாத்மைவ சத்ருவத் ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयो ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम। सर्वं कृष्णार्पणमस्तु।